ஆனால் உணர்வு மட்டும் சபைக்கு இல்லை, நமக்கு இல்லை, அவ்வளோதான். ஏன் ஆண்டவர் திருப்பி திருப்பி நமக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு? 3.5 வருஷம் இயேசு திருப்பி திருப்பி இஸ்ரவேல்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் வந்துட்டேன். ஒருத்தனுக்கும் என்ன வரல. கடைசியில் இயேசு சொல்லிட்டாரு, உங்களை எவனுக்குமே வராது, புறஜாதியாருக்கு தான் வருன்ட்டார் ஆண்டவர். இது எப்பாத்தான் சொல்வார் ஆண்டவர், அந்த காது அடைக்கப்பட்டவனை திறக்கிற இடத்துல. ஆனால் அதுக்கு முன்னாடி வசனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவர் பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்று சொன்னார். அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தில் புறஜாதியார்ட்ட இயேசு போயிட்டு வருவார். புறஜாதியார்ட்ட பெரிய அற்புத அடையாளம்லாம் நடந்துரும். இஸ்ரவேல் எல்லைக்குள்ள வருவார். வந்தால் இந்த வயலுக்கு காது அடைச்சு கிடக்கும். அவனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் காது திறக்குது, நல்லா கேட்குறான், அவன் ரட்சிக்கப்படுறான். ஆனால் சொந்த ஜனங்களுடைய காது அடைக்கப்பட்டிருக்கு. இயேசு பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்று சொன்னார், திறக்கப்படுவதாக. இன்னைக்கு அதுதான் சபையினுடைய நிலைமை. அன்னைக்கு அது இஸ்ரவேல் நிலைமை, இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதுதான். அடைக்கப்பட்ட காது. காது எதுக்கு மட்டும் திறக்குது? பலூகி பெருவாய், காது நல்லா திறக்குது. ஆசீர்வாதத்தின் கொளிக்கிற வருஷம், காது நல்லா திறக்குது. நீ அகப்பட்டுக்கிட்டு இருக்கிற விற்கவும் மூடாதபடிக்கு வந்துருச்சு, எப்போ முடிப்பீங்கன்னு கேட்குறான் கூட்டத்தை. காது அடைக்கப்பட்டிருக்குது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இது எங்கேயோ வந்து இல்லை. இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, வந்து கர்த்தர் சொல்றாருன்னா உன்னை கர்த்தர் நேசிக்கிறாருன்னு அர்த்தம். வந்து உங்ககிட்ட சொல்றாரு. எத்தனையோ பேர் உலகத்தில் இருந்தபோது இஸ்ரவேலுக்கு வந்து சொன்னார், அவனை நேசிச்சதுனால தான் வந்து சொன்னார். 2, எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாயும் கேட்கப்படும். இங்கே தேவன் வந்து ஆவியானவர் பேசுகிறார். காலையில் உன்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார், மாலையில் வருகை வருதுங்கிறதை உணர்த்துகிறார். இதுக்கப்புறமும் ஆயத்தம் வரலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் சொல்வார், தூசியை தட்டி விட்டுட்டு போயிருன்றார். இதுதான் இன்னைக்கு நடக்குது கண்களுக்கு முன்பாக. வெளிப்படுத்தல் 13:17 100% வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு காலம் வந்துருச்சு. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். இப்படி ஒரு புக்கை எப்படி எழுத முடியும் பாருங்க. 2000 வருஷம் கழிச்சு நடக்கிற டெக்னாலஜியை கூட அவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாரு. மெடிக்கல் எழுதியிருக்கிறாரு, யுத்தத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, எல்லாம். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவல், உலகத்தை பொறுத்த வரைக்கும் மோர் ஸ்பிரிச்சுவல்னா அவங்க அதோட உலகத்தை பற்றி எதுவுமே அதில் இருக்காது, ப்ராக்டிக்கலாகவே இருக்காது. ஆனால் இதில் ப்ராக்டிக்கல் லைஃபும் இருக்கும், எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நான் கொஞ்ச காலமாக நான் சொல்கிறது, எந்த புத்தகத்தை படிக்கிறத விட இந்த புத்தகத்தை அதிகமாக படிங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சுட்டு இந்த ஒரு புக்கை நீங்கள் படிக்கலைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது.